சினிமாவில் நிறையா டைரக்டர் நிறையா ப்ரொடியூசர் அப்படிதான் இருக்கீங்களே. காலை சுத்துற பாம்பை தான் இது காலை சுத்துற நாய்க்குட்டிக்கு நீங்கள் பால் ஊற்ற நினைக்கிறதில்ல, கழுத்தை சுத்துற பாம்புக்கு தான் பால் ஊற்றி அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட்டுங்கடா தட்டுங்கடா, நல்ல விஷயத்துக்கு தட்டுங்கடா. நான் இது எல்லா ப்ரொடியூசரையும் எல்லா டைரக்டரையும் சொல்ல வரல, சிலரை மட்டும் சொல்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ சொல்லும்போது கூட சொன்னார் பிக் பாஸில் இருந்து வந்தவங்க அப்படின்னா. இப்போவும் சொல்கிறேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான், பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதில் ஜெயிச்சவங்களும் சரி, இல்லை கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில் தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை. அவங்க வெளியில தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால் மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால் மட்டும்தான் முடியும், புரியுதுங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதுவே இப்போ நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்க போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்க அங்கிருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தாரு, நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன், புரியுதுங்களா? நான் வேலை இல்லாம இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது, புரியுதுங்களா? அதனால அங்க நடக்கிறது எல்லாமே உண்மைதான். பிக் பாஸை பத்தி நம்ம குறை சொல்றதுக்கான இது இல்லை. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்க அதுக்கான ஒரு ரெகக்னைஸ் எல்லாம் கிடைக்காது, அது ஒரு 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 ராசி இல்லாம இருக்குது. ஆனால் அங்க போறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசா இருக்கலாம், நல்லவங்களா வெளியில தெரியுறவங்க உள்ள போனோம்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில கெட்ட முகங்களா உள்ளவங்க அங்க உள்ள போனவங்கன்னா ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில தெரிஞ்சிடும். அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி, அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்றேன், பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்கள என்ன திட்டினாலும் சரி, நான் அங்க போயிட்டு வந்தவன் தான். பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்களை நீங்க சேர்த்தீங்கன்னாக்க, நீங்க 1000 ரூபாய் பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது, புரியுதுங்களா? கமல் சாரே போன வருஷம் வெளில வந்துட்டாருங்களா, அவரே என்கிட்ட கேட்டாரு, கமல் சார கூலு இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு. சார் என்ன வெளியில விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார்னு சொன்னேன். அது வீடியோ ஆதாரமே இருக்கு.